மாணவரெட்டி மக்களுக்கு மிக்க நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல எங்களை நம்பி, ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரனை கூட சீக்கிரம் எங்களை நம்பிடுவாங்க. இந்த கிராமத்து மக்கள் இருக்கிறீங்க பாருங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த சோறு எப்படி இருக்குமோ ஆள் எப்படி இருப்பாங்களோ ரொம்ப ரொம்ப துல்லியமா இருப்பாங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஆர்டர் கொடுத்த நம்ம கள்ளக்குறிச்சி சேலம் நம்ம நிறுவனத்துக்கு, என் அன்பு தம்பிகளுக்கு, நம்மளுக்கு இந்த ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு முக்கிய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம கேவுக்கு, பழனிக்கு, விக்னேஷுக்கு, சிங்கப்பூர்ல நாகராஜுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல அடுத்து நம்ம பாண்டி அண்ணன் குழந்தையுடைய தகப்பனாரு பாரதி அவருடைய மனைவி குழந்தை சூரஞ்சலி, அவர்களுடைய தம்பிமார்கள் அனைவருக்கும் எங்கள் சேலம் தொழிலாளர் சார்பாக நன்றி இந்த மீண்டும் ஒரு முறை நம்ம தெரிவித்து வருகின்றேன். இந்த நடவடிக்கையே என் அன்பு தம்பி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய எங்க மணி, அவரை விடுங்கண்ணே வாங்க, மணியை பாராட்டுகிற மிகப்பெரிய ஒரு விழாவை இந்த கிராமத்துல இருக்கிறீங்களா இந்த சாப்பாடை சாப்பிடுன்னு நினைச்சிருக்காரு பாருங்க. அவருக்கு முன்ன வண்ண ஒரு பெரிய கைத்தட்டல கொடுங்க. சாதாரண உணவு கிடையாது இது. இது எங்க ஓடிட்டு இருக்குது தெரியுமாப்பா? இப்ப அமெரிக்கால நடந்துட்டு இருக்குது யாரு கிடைக்காது. அடுத்து குவைத்து, துபாய், இலங்கை, சிங்கப்பூர், இத்தனை நாடுகள்ல இந்த கடை நடந்துட்டு இருக்குது. அங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதை தான் இப்ப நாம சாப்பிடுறோம். இத உலக அளவுல எடுத்துட்டு போனதுல எனக்கு மிக பெருமை. உங்கள உருவனா உங்க இடத்துல உங்க சமுதாயத்துல பிறந்தவன் தான் நானு. இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த நிறுவனத்தை கொண்டு போனதுல அந்த சாப்பாடை உங்க இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாருன்னா நீங்க சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும். இந்த அரிசியே சக்கரை நோய் வராத அரிசி, ரொம்ப சக்கரை நோய் கம்மி இந்த அரிசியில, பாஸ்மதியில. அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்படி ஒரு நல்ல உணவை விலைய பார்க்காம எல்லாரும் வயிறால சாப்பிடணும்னு அவரு இதை உங்களுக்கு வழங்கியிருக்காருன்னா ஒரு மனசை ரொம்ப மனதார பாராட்டணும். இந்த இடத்துல நான் எத்தனையோ பெரிய பெரிய ஊர்களும் போயிருக்கேன். எப்படி ஒரு கிராமத்துக்கு வந்ததே இல்லை. நானு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குதாங்க. அதுதான் சேலம் மாணவருடைய வெற்றி. எல்லார் உள்ளங்களையும் நம்ம இருப்பதுதான் வெற்றி. ஆமா, பாண்டி நான் ரொம்ப மனதார பாராட்டணும். அவர் தம்பிதான் சொன்னார் மணியும். அவர் இதுக்கு முன்னாடி நம்ம வன்னிய சங்கமா தம்பி மாமா வன்னியர் சங்கம் மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு. இப்ப மாநில அளவுல வந்திருக்காரு. வாழ்த்துக்கள். இந்த சமுதாயம் குடிக்க கூடாது, மதம் இருந்த கூடாது, சிகரெட்டு குடிக்க கூடாது, ஒரு வலுவிக்க மனிதனா வாழ வேண்டும் என்று நம்ம மருத்துவர் ஐயா பாடுபட்டார். தன் வாழ்நாளியே அர்ப்பணித்தவர். வணிகர்கள் என்றால் ஏதோ ஒரு ஜாதி, ஒரு மதம் சார்ந்தவர்கள் கிடையாது. வணிகர்கள் அனைத்து மதத்திலையும் அரவணைத்து அனைத்து சமுதாயத்துக்கும் நல்ல ஒரு சமூக அந்தஸ்து வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அது. யாரையும் தாழ்த்தி பார்க்கிற சமுதாயம் இல்ல. அம்பேத்கர் அவர்களுக்கு அதிக சிலைகளை திறந்தது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதே போல இந்த நாட்டுல நம்ம சின்னையா அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கும் போது எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் பணிய மாட்டேன்னு சொல்லி இந்த சிகரெட்டுக்கு எதிர அந்த சிகரெட்டு பாக்கெட்ல குஷ்ட நோயாளிகள் புகைப்படத்தை பதித்தார் சின்னையா அவர்கள். இப்படி மதுவுக்கும் சிகரெட்டுக்கும் போதை பழக்கத்துக்கும் இன்னைக்கு கூட நேற்று நம்ம சௌமியா மேடம் தர்மபுரியில வெற்றி பெற்றிருக்கிறாரு. நேத்து முந்தாள் பேட்டி கொடுத்திருக்காரு. ஒவ்வொருத்தரையும் தூக்குல போடணும், சிறு பிள்ளைக்கு மேல கை வைக்கிறவங்க. இப்படி சமுதாயத்துல தாழ்ந்தவங்களை எல்லாம் தூக்கி பிடித்து தோல் கொடுத்து துணை நிற்கக்கூடிய இயக்கம் தான் நம்மளுடைய மருத்துவரையுடைய கொள்கை. அதுதான் வணிகர்களே தவிர யாரையும் பிரித்து பார்ப்பதற்கு அல்ல. நம்மள ஒரு தாய் பிள்ளைகள், இந்த மண்ணுக்கான ஒரு இயக்கம் அது. இப்படி சமுதாய பிள்ளைகள் எல்லாம் வலிமை மிக்க ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வலிவிழந்த பிள்ளைகள் ஆயிடக்கூடாது. அன்னைக்கு குதிரை மேல ஏறி 7-8 கிலோ கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போட்ட இனம் இது. இன்னைக்கு குதிரையில ஏறதுக்கு ஸ்டூல் கட்டிட்டு இருக்கிறான், ஏற முடியல. எதுல ஏறிட்டு இருக்கிறோம்? சரக்குல ஏறிட்டு இருக்கிறோம். அது ஏறி போச்சுன்னா எங்க ஏறது? இப்படி எல்லாம் வலிமை மிக்க இன்னைக்கு வீராணாயிரி எடுத்துட்டீங்களா, 8 கிலோமீட்டர் லென்த், அகலத்துல 8 கிலோமீட்டர், இந்த லென்த்ல 16 கிலோமீட்டர். இப்படி ஒரு ஏரியா உருவாக்கணும். நம்ம நீங்க இருக்கிற ஏரியெல்லாம் லேண்டு போட்டுறாருங்க. அப்படி உருவாக்கின சமுதாயம் தான் நம்ம வீராணம் ஏரி. அத்தகைய பணிகளெல்லாம் நம்ம சிறப்பாக செய்தவர் தான் இந்த வணிகர்கள் தவிர, வன்னியர்கள் தவிர
மற்றபடி ஒரு மதத்துக்கான ஜாதிக்கான இயக்கம் அல்ல. தன்னை போல எல்லாரும் தூய்மையா இருக்கணும், இந்த வெள்ளச்சட்டை எல்லாருக்கும் கிடைக்கணும், வலிமை மிக்க தமிழகமா இருக்கணும், போதை இல்லாத தமிழகமா இருக்கணும், என் இளைஞர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த திருநாட்டிற்கு இருக்க வேண்டும் நினைக்கக்கூடியதுதான் இது வணிகத்துக்கு தவிர மற்றபடி யாரையும் புண்படுத்தக்கூடிய நோக்கம் அல்ல. இந்த தருணத்துல நான் இளைஞர்களுக்கு ஒன்றுதான் சொல்லுவேன், சுய ஒழுக்கம் இல்லை என்றால் மிக நம்ம வீழ்ந்து விடுவோம். நம்ம சுய ஒழுக்கம்னா 1000 தலைவர்கள் வழிகாட்டுவாங்க, நமக்குன்னு ஒரு பர்சனல் ஒழுக்கம் இருக்கணும். முக்கியமா தாய்மார்களுக்கு சொல்லுவேன், இன்னைக்கு பெரிய ஒரு இலக்கு இருக்குது. பிள்ளைங்கள்லாம் நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு செல்லம் கொடுக்கணும். நான் செல்லம் கொடுக்க வேண்டாங்கள, ஆனா நம்ம பட்ட கஷ்டத்தை கொஞ்சமாவது அதுங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துடுறோம். நாளைக்கு நமக்கு ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கீங்க? நீங்க போன வாட்டி யார் வாங்கி கொடுப்பா? புரிஞ்சுங்களா நான் சொல்றது? நாளைக்கு யாரோ அவங்களை கையாண்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி பழக்கக்கூடாது பிள்ளைங்களை. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கடமையை நம்ம வளர்த்து கொடுக்கணும். நம்ம வச்சுட்டு போன பணம் காக்காது, நம்ம கொடுத்துட்டு போற அந்த உழைப்பும் அந்த வித்தை தான் உங்களை நாளைக்கு காப்பாற்றும். நம்ம பிள்ளைங்களுக்கு நாளைக்கு இல்ல பிள்ளைங்கள ஊட்டி ஊட்டி வளர்த்தோமா, நாளைக்கு அந்த பிள்ளைங்க ஒரு சின்ன தோல்வியில கூட தாங்கிக்க மாட்டாங்க. சிறு வயசுலயே அவங்க கிட்ட நீங்க நம்மகிட்ட அவங்கள தோக்க போக்க கத்து கொடுங்க. அப்பதான் எதிர்கால தோல்வி ஏற்று அவங்க நிக்க முடியும் வாழ்க்கையில. இந்த குழந்தைங்க எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்குது. சோறு விட்டு போது செல்போனு, கேட்கிற சாக்லேட்டு, கேட்கிற ஐஸ்கிரீமு, கேட்கிற கேக்கு, அப்புறம் ட்ரெஸ், படுது எல்லாம் அவங்களை ஜெயிக்க விட்டுக்கிட்டே இருந்தீங்களா? குழந்தை அழுவுதேன்னு நாளைக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது திடீர்னு ஒரு கஷ்டம் பரீட்சையிலையோ வாழ்க்கையிலையோ ஒரு பொருளாதாரத்திலேயோ வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைங்க தோண்டு போயிடுவாங்க. திடீர்னு ஒரு தோல்வி ஒத்துக்க முடியாது மனசை. நல்ல விஷயங்கள்ல தோக்க வைங்க, கெட்ட விஷயங்கள் நம்ம தொழில கத்து கொடுக்கறதுல அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நீங்க செய்யும் போது ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், நம்ம தவறிட்டோமா நாளைக்கு இப்படியே உங்களுக்கு செல்லம் கொடுத்து நீங்க கொண்டு போய் ஒரு தொழில கத்து கொடுக்காம விட்டுட்டீங்களா, நாளைக்கு அந்த பிள்ளைங்க எந்த காலில் நிப்பான்னு தயவு செஞ்சு எண்ணி பார்த்துருங்க. ஏன்னா என் குழந்தை அப்படி வளர்த்த வாசி தான் இன்னைக்கு என் நிர்வாகத்தை பார்த்துக்கிறாங்க. நான் உங்க முன்னாடி நிற்கிறேன், அங்க கணக்கு வழக்கில் இருந்து கடையை நடத்திட்டு போவாங்க. எப்போ செய்யற தொழில குழந்தைகளை ஈடுபடுத்துங்க. அது பெண்கள் தான் அதிகம். அது மகன் பிறந்துட்டா மகன் என்ன அப்ப, அப்புறம் தான் அப்பதான் தூக்கி போடுங்க. மக அந்த மகன் கையில போன ஒரு பைக்கோ அது மட்டும் வாழ்க்கை இல்ல, தகப்பனாருடைய தொழிலை கத்து கொடுங்க. அதைத்தான் சொல்லுவோம் நம்ம சமுதாயத்துக்கு. நாளைக்கு நிக்க வேண்டாமா உங்க களத்துல? இவ்வளவு கட்டி கோட்டை, இந்த கோட்டைய நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்ச அந்த தொழிலை அவங்க காக்க வேண்டாமா? சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு விளையாட்டு பிள்ளைகளா வளர்த்துட்டு நாளைக்கு சமுதாயத்துல எத்தனை இன்னல்களை நம்ம சந்திச்சோம், அதையும் சேர்த்துல அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கணும். எத்தனை துரோகங்கள் இருக்குதுமா, இந்த பொருள்ல தப்பு இருக்குது அப்படிங்கறதையும் சேர்த்து கத்து கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அந்த கடமையை ஆற்ற தவறினா இன்னைக்கு குழந்தைங்க தவறான பாதையில நாளைக்கு போயிடுவாங்க. சிறு வழியை கூட அவங்களுக்கு தாங்கிறதுக்கு மனசுல இது வலுவில்லாம இழந்துருவாங்க. அப்படின்லாம் நம்ம செயல்படணுங்கிறதா இந்த நேரத்துல அன்பு வேண்டுகோள். அதை தாண்டி நமக்கு இருக்க வேண்டிய கடமை, நம்ம சமுதாயத்துக்கு நமக்கு இருக்க வேண்டிய கடமை, நம்ம தொழில செம்மனு செதுக்குங்க. எப்பவும் நேரங்காலத்தை தொழிலுக்கு கொடுங்க. மற்ற என்டர்டைன்மெண்ட்லாம் அப்புறம். நம்ம வாழ்க்கையில பணம் இருந்தாதான் நம்ம உழைச்சாதாங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சு தொழிலை நல்லா கவனிங்க. பெரியவங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி, உங்க தொழிலுக்கு நிறைய கவனம் செலுத்துங்க. உங்க உடம்பு மேல அக்கறை எடுங்க. நல்ல பகல் நேரத்துல நீர்ச்சத்துள்ள உணவுகளை அருந்துங்க. மதிய நேரத்துல நல்லா பிரியாணி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இப்படி உடம்ப பார்த்துங்க. எப்பவுமே நம்மள ஃப்ரெஷ்ஷா வச்சுங்க, சுத்தமா வச்சுங்க. வேதனை சோதனை இந்த மண்ணில பிறந்துட்டா பிறப்புன்னு ஒண்ணா இறப்புன்னு ஒண்ணு இருக்குது, அதை நினைச்சு கவலைப்பட வேண்டியது இல்லை. மிக தூய்மையில நம்ம இருந்து நம்மளை காத்து, பிள்ளைகளையும் காத்து, நம்ம சமுதாயத்தை காத்து, பிறரையும் காக்க வந்த இனம் தான் இந்த இனம் என்று கூறி என்னுடைய சேலமர அன்பு தொழிலாளர் சார்பாக உங்க வாழ்த்தினோடு வருகை புரிந்த உங்க வாழ்த்தினோட வாழ்த்து இணைத்து நன்றி கூறுகின்ற உங்களுக்கு எல்லாம். சாப்பிடுங்க, நல்லா பிரமாதமான சாப்பாட நம்ம பாண்டியன் ரெடி பண்ணிருக்காரு. அன்பு தம்பி, மீண்டும் பாரதிக்கும் சிவரஞ்சனிக்கும் அன்பு தம்பிங்களுக்கு எல்லோருக்குமே நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. நாளைய சமுதாயத்தை வாழ வைக்க போறவங்கதான் நம்மளை தவிர யாருக்கும் தாழ்ந்த இனம் இது அல்ல, அனைவரையும் உயர்த்தி பிடிக்கும் ஒரு இனம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவரஞ்சனி, உடம்பு பார்த்துக்கோ. அப்பா மாதிரி 1000 சாதனைகளை நீ படைக்கணும். உன்னால நீ கொடுத்ததை சாப்பிட்டவல்ல, அது உன்னுடைய கடமை. ஆனா நான் 100 பேரை நாளைக்கு வாழ போகிற உறுதியோட நல்ல நல்ல
மன உறுதியோட தைரியமா செயல்படுறாமா. வாழ்த்துக்கள் குழந்தைக்கு. நன்றி, வணக்கம். அது உங்களுக்கு தான். ஆமா, வானரெட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். யாரும் என்ன அறிமுகப்படுத்துற திடீர்னு மேலே ஏத்திட்டீங்க. அனைவருமே நம்ம உறவுகள் தான், சொந்தங்கள் தான். இந்த நாடே நம்மளுக்கு தான், இந்த மக்களும் நம்ம தான். ஆமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க, அசோக்குக்கு வாழ்த்துக்கள். பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர். பரவாயில்ல, அனைத்து அதான் சொன்னேன், அனைத்து மக்களையும் சம்பாதிச்சு வச்சிருக்காரு பாண்டியன். நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இந்த கிராமத்தில் இருப்பது இந்த மண்ணுக்கு பெருமையை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் எல்லா தலைவர்களுக்கும், அனைத்து கட்சி பிரமுகர்களுக்கும்.